ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். டிசம்பர் 21 முதல் 27 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களது பேராதரவுக்கு நன்றி. வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் முயற்சி ஸ்தானம் விருச்சிகத்தில் 5 நாட்களும், கடைசி 2 நாள் தனுசுவில் குரு பார்வையில் இருக்கிறார். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அப்போ 10ஆம் இடத்துக்கு புதன் போயிடுறார் வார இறுதியில். அப்போ ராசிநாதனுடைய நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஆட்சி பெறுகிறார் பரிவர்த்தனை யோகத்தில். சரி, கடைசி 2 நாள் இங்கே இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கார். சூப்பர். அதையும் தாண்டி தொழில் சூப்பராக இருக்க போகுங்க. தொழிலில் சாதிக்க போகிறீங்க, சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாக. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் உங்களுக்கு ராசியை பார்க்குறார். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய. அப்போ இந்த ராசி அன்பர்களுக்கு சனி பார்வை இருப்பதால் டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வரும். இருந்த போதிலும் 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்துக்கு புதன் வருகிறார். இப்போ குரு பார்வை கோடி நன்மை. அங்கிருந்து 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 10 வலுப்பெறுகிறது. 10ல் குருவே இருக்கட்டும், இல்லை பரிவர்த்தனை யோகத்துக்கு கடைசி 2 நாள் தான் வரார் புதன். முதல் 5 நாள் அங்கே தானே இருக்கார், தனித்து தானே இருக்கார். பட் இருந்த போதிலும் தொழில் சிறப்பாக அமையும். அவர் வக்ரமாக இருக்கார் குரு. அதனால் தொழிலில் பெரிய லெவலில் ரீச் பண்ணக்கூடிய காலம். சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரப்போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்க போகிறது. அதுலேயும் இது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வீடு அல்லவா. அப்போது பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், ஜோதிடர்கள், இவங்க எல்லாருக்குமே அற்புதமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய நேரம். அதாவது வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால், அப்போ இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கு பலிதம் ஏற்படும். இப்போது ஜோசியராக இருக்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே நடக்கும். டீச்சராக இருக்கீங்க, இல்லை ஒரு வழக்கறிஞராக இருக்கீங்க, ஆர்குமெண்ட் பண்ணுற இடத்துல நல்ல கோர்ட்டில் ஆர்குமெண்ட் பண்ணி உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அதனால் ரேட்டிங் கூடும் அப்படின்னு சொல்லணும்.
அதாவது டீச்சர் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்குறதுக்கு மற்றவங்க உறுதுணையாக இருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, நல்ல க்ரியேட்டிவிட்டி, நல்ல ஸ்பீச்சிங் நாலேஜு அப்படின்னு உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்கு மற்றவர்கள் காயை நகர்த்தி உங்களுக்கு நல்லாசிரியர் விருதுக்காக ஏற்பாடு செய்வார்கள். இது பெரிய விஷயம் இல்லையா? அதையும் தாண்டி எந்த முயற்சி எடுத்தாலும் நீங்கள் சாதிக்கத்தான் போகிறீங்க. தோல்விக்கு இடமில்லை. 4ஆம் இடம் பாருங்கள், வலுத்து இருக்கு. 4 செவ்வாய் இருக்கார், 2 கூடிய சுக்கிரன் இருக்கார். சூப்பர். ராசிநாதன் அங்கே பரிவர்த்தனை யோகத்துக்கு வரார், குருவே வரார் கடைசி 2 நாள். ராசிநாதன் 10ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. செவ்வாய் அங்கிருந்து குரு மங்கள யோகம் பெறுவதால் வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. 4ஆம் இடம் வலுத்திருக்குங்க. வீடு வாங்க போகிறீங்க, மலை வாங்க போகிறீங்க, தோட்டத்துறவு வாங்க போகிறீங்க. சுக்கிரனும் அங்கே தான் இருக்கார். அப்போ வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க. பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே கார் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கிறது. சூப்பர் இல்லையா? இதையும் தாண்டி உங்களுக்கு 6ல் ராகு, அஷ்டலட்சுமி யோகம், அதுவும் குரு பார்வை. அடடா, இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்க வெற்றி கொடி கட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வாரம் எங்கே சென்றாலும் வெற்றி, எதற்கு போனாலும் வெற்றி தான். வெற்றி பாதையை நோக்கித்தான் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. இப்போ படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சாலும் அது பண்ணலாம். இல்லை வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, தாராளமாக போங்க, சம்பாதிக்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு 7ல் சனி பகவான் இருக்கார். சப்தம சனின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் உங்களை பார்த்த உடனே அப்படி மூஞ்சி அப்படி திரும்பிப்பாங்க. ஏன்னா நம்மளை இப்போ இன்முகம் காட்டி வரவேற்கக்கூடியவர்கள் நீங்கள் புறமுதுகை காட்டுகிறார்களே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுற அளவு இருக்கும். 7ல் சனிங்க நல்லவங்க கூட உங்களை பார்த்த உடனே திரும்பிப்பான். போன வாரம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வருவீங்க, அந்த வாரம் பார்த்தா அவன் மூஞ்சி மனசாட்சியே இல்லாமல் மூஞ்சி திருப்பிப்பான். ஏன்னா 7 சனி இருந்தால் மனைவி கூட உங்களுக்கு எதிர்ப்பாகத்தான் மாறுவாங்க அப்படிங்கிறது விதி. அப்போ நண்பன் என்னங்க எங்கத்தி மூலங்க. அதனால் விட்டு கொடுத்து போகணும். மனைவி, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள் வட்டாரம் எல்லா இடத்துலையும் நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜெயிப்பீங்க. சூதனமாக நடந்துக்கணும், அதுதான் அங்கே இருக்கிற உண்மை. பாருங்கள், 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது. பாக்கியத்தில் தடை ஏற்படுமா? 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள் வரும், இன்னல்கள் வரும், நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 10ல் இருக்கும் குரு பகவான் அமக்கலமாக தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது. நிதித்துறை, நீதித்துறை, அறநிலையத்துறை, ரிஷிகள், முனிகள், குருமார்கள் இவங்களுடைய ஆசீர்வாதமும் சிறப்பாக கிடைக்கும். உங்களை பொறுத்தவரையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. 7ல் சனி இருந்தாலும் டென்ஷன் பெருசாக நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். லாபம் கிடைக்க போகுது, வருமானம் கிடைக்க போகுது, குடும்பத்தில் அமைதி இருக்க போகுது. இதெல்லாம் மனதில் கொண்டு நிச்சயமாக நிம்மதியாக இருக்க போகிறீங்க. சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.